செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர் பாபு இன்னும் 2 அமைச்சர்கள் இந்த மாத கடைசிக்குள் அவர்கள் மீது FIR போடப்பட்டு கைது வரையும் செல்லலாம். திமுக கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை. 2006-11 ஆட்சியில் கரண்ட் கட்டு, இது கட்ட பஞ்சாயத்து மற்றும் போன்ற விஷயங்கள் மாதிரி போன ஆட்சியிலும் கட்ட பஞ்சாயத்து பெரிய அளவில் ஆரம்பிச்சு. ஸோ மக்கள் விஜயை இன்னொரு MGR ஜெயலலிதா போய் ஒரு ரிங் மாஸ்டராக விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாற்ற முடியுமா? ஏன்னா விஜய்க்கு முன்னாடி தாக்கு பிடிச்சு நிற்பாரா? சமீபத்தில் ரஜினியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினி 2017 தேர்தலில் அரசியல்ல இறங்குறேன்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், நான் அரசியலில் இறங்கினாலும் நான் முதலமைச்சர் இல்லை. மணல், கல் குவாரிகள் மற்றும் கிரானைட், மார்பிள் குவாரிகள்லையும் மாசம் 5000 கோடி. அஜித்துடைய ஆதரவும் அண்ணாமலைக்கு இருப்பதாக ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா அஜித்தை வச்சுக்கிட்டு திமுக ஒரு வேலை பண்ணிச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியில வர தனி விமானத்தில் 2 தொழிலதிபர்கள் இருந்தார். ஒருவர் ஆந்திராவை சேர்ந்த YS அனில் ரெட்டி. அவர் ஆந்திர டாஸ்மாக் சப்ளையில் ஏற்கனவே சிக்கலில். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிரடியாக டெல்லியில் அண்ணாமலை ரிசைன் லெட்டர் கொடுத்துவிட்டு பாஜக மீதான அடுக்கடுக்கான புகார்கள் கூறியதாக தகவல். அவருக்கு ஆதரவாக யார் யார் பின்னணியில் இருக்க போகிறா? ரஜினியா இல்லை வேறு யார் யார் அவரை இயக்க போகிறாங்க? இல்லை அவர் பார்த்திங்கன்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாற்ற முடியுமா? ஏன்னா விஜய்க்கு முன்னாடி தாக்கு பிடிச்சு நிற்பாரா? சமீபத்தில் ரஜினியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினி 2017 தேர்தலில் அரசியல்ல இறங்குறேன்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், நான் அரசியலில் இறங்கினாலும் நான் முதலமைச்சர் இல்லை. எப்படி பால் தாக்கரே வெற்றி பெற்று மனோகர் ஜோஷி என ஒரு டெக்னோக்ராட்டை கொண்டு வந்தாரோ அதுபோல ஒருத்தரை போடுவேன்னு சொன்னது அது அண்ணாமலையை வைத்துத்தான் என்று பெரும்பாலானோரும், ஒரு சிலர் மாரிதாசனும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது அண்ணாமலை தான். நடந்த அந்த மீட்டிங்லாம் கூட தெரியும், 7-8 முறை பேசுனது. ஸோ அதெல்லாம் நடந்தது. ஸோ அதனால திரு ரஜினிகாந்துடைய ஆதரவை இவர் கோரக்கூடும். பட் ரஜினிகாந்த் தற்போது திமுகவோடு மிக நெருக்கத்தில் இருப்பவர். கிட்டத்தட்ட தன்னுடைய ஃபேகெண்டுக்கு வந்துட்டார்னே வச்சுக்கலாம். இனிமேல் ரஜினி எவ்வளோ இது பண்ணுவார்னு. பட் அதே நேரத்தில் அஜித்துடைய ஆதரவும் அண்ணாமலைக்கு இருப்பதாக ஒரு செய்திகள் போயிட்டுருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி பிஜேபியிலேருந்து அவர் உடஞ்சி தனியாக வரப்போகிறாரா இல்லை கட்சியும் சேர்த்து கொண்டு வரப்போகிறாரா? போகிற போக்கில் நீங்கள் அஜித்தையும் எழுத்துட்டீங்க. இல்லை சொல்லப்படுது. ஏன்னா அஜித்தை வச்சுக்கிட்டு திமுக ஒரு வேலை பண்ணிச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர்றப்ப உங்களுக்கு பேட்டி கேட்குறாங்க, நோ நீட்னு சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டுமான்னு இவங்க எடிட் பண்ணி அதுக்கு இவரும் வேற ஸ்டாலினும் அப்படி சொன்னதாக ட்வீட்டே பண்ணார். பேட்டி கேட்டதுக்கு நோ நீட்னு அவர் சொன்னதை இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி மாற்றம் வேண்டுமாங்கிறதுக்கு நோ நீட்னு சொன்னதாக திணிக்கப்பட்டது. சரி, அவர் நேரடி அரசியல் இந்த சூழலில் அவர் சொன்ன விஷயம் அது இல்லை. அவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள். அவர் நேரடியாக திமுகவை எதிர்த்து கருணாநிதிக்கு மீட்டிங் வச்சப்போ அங்கேயே வற்புறுத்துறாங்க ஐயான்னு சொல்லி பேசியதும் உண்டு. ஸோ அவர் பட்டதை சொல்பவர், நல்ல ஆட்சி வேணுங்கிறதை எதிர்பார்ப்பார். அதனால அவரும் கூட அண்ணாமலை ஆதரவு கோருவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கணும். தாயார் மரணத்திற்கு முதலமைச்சர் விஜயும் போய் சந்திச்சிருக்கார். ஸோ அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் செய்திகள் பத்திரிகையில் ஓடுறது, அவர் பெயரும் ஓடுகிறது. நண்பர் விஜயா அண்ணாமலையான்னு வரப்பொழுது அஜித் என்ன முடிவு எடுப்பார்? இல்லை, முதல்ல அண்ணாமலை என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். எடுத்த உடனேயே கட்சி ஆரம்பிக்க போறாரா, அல்லது ஒரு சிறிய அளவில் இயக்கம்னு சொல்லிட்டு கொண்டு போக போறாரா, இல்லை பிஜேபியில் இருந்த காலகட்டத்தை போலவே இப்பொழுது மூன்று எதிரிகளையும் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ்னு அப்போ விட்டா மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ், ஏடிஎம்கே, ஏன்னா அவருடைய கைகள் நடுவில் சொல்கிறப்ப அதிமுகவையும் விமர்சிப்பேன்னாரு. பட் அது அந்த ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வரவே இல்லை. ஸோ ஏன்னா ஏடிஎம்கே ஃபைல்ஸையும் கொண்டு வந்துட்டு தாவேகா இப்பொழுது செய்யும் தவறுகளையும் சுட்டி காட்டினார். ஏன்னா இந்த தேர்தலில் 2024-26 தேர்தலில் தாவேகா 35 வாங்கினா திமுக 28 தான் வாங்கியிருக்கு. இவங்க 24, அதிமுக 21க்கு போயிடுச்சு. ஸோ இதுலேயும் உதயசூரியனில் நின்ன மற்ற கட்சிகள் 4 எம்எல்ஏக்களை 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. 4 பேர் தோற்றுருக்காங்க. ஈஸ்வரன் உட்பட பலர் அதிக ஓட்டு வாங்கி தோற்றுருக்காங்க. ஸோ திமுக அதிமுக ஓட்டு 40% வந்துருச்சு. அதுக்கு 20,000 கோடிகள்
மிகப்பெரிய அளவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. கரூரில் மற்றும் இதில் கோயம்புத்தூர்லலாம் ஓட்டுக்கு 10,000 குடும்பத்துக்கு 25,000லாம் கொடுக்கப்பட்டது. மூக்குத்தி, தங்க காசு என்னென்னமோ சொல்லப்பட்டது. இதை தாண்டி 15 அமைச்சர்கள் தோற்றார்கள். ஸோ திமுக மீண்டும் தன்னை எழுப்பித்துக் கொள்ளும் வலிமை கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்களா? ஏன்னா கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் காலம் முழுக்க எதிர்க்கட்சியாக இருந்து 77 முதல் 89 12 வருடங்கள் எதிர்க்கட்சியாக ஒற்றுமை வைத்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இது 91 96 காலகட்டத்தில் வைகோ பிரிந்த பிறகும் கட்சியை வச்சிருந்தார். பட் அந்த அளவிற்கு ஒரு வசீகரம் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் 2021 ஓட்டு போட்டப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவிற்கு மாற்று ஸ்டாலின்ங்கிறது அவருடைய அந்த முந்தைய 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவருடைய செயலை பார்த்தாங்க. பட் எதிர்க்கட்சியாக இருந்தப்ப நெரேட்டிவ் போதும், ஆளுங்கட்சியாக வந்தால் செயல் வேணும். நான் என்ன பண்ணேன் கடந்த 5 ஆண்டுகளில் இது அந்த 1000 ரூபாய் இலவசம் பஸ் பாஸை தவிர எதுவும் மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லா கட்சியும் இலவசம்னு சொல்கிறப்ப இன்றைக்கி இலவசத்துடைய மதிப்பும் போயிடுது. ஸோ இப்போ பட் ஆட்சியில் 2006-11 ஆட்சியில் கரண்ட்டு கட்டு, இது கட்ட பஞ்சாயத்து மற்றும் இது போன்ற விஷயங்கள் மாதிரி போன ஆட்சியிலும் கட்ட பஞ்சாயத்து பெரிய அளவில் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மக்கள் விஜயை இன்னொரு எம்ஜிஆர் ஜெயலலிதா போய் ஒரு ரிங் மாஸ்டராக கட்டுப்பாட்டுடன் கட்சியையும் ஆட்சியையும் வச்சிருப்பார் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய கட்சியினர் கடந்த 15 நாளில் செயல்படுகிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் மெட்ராஸில் பார்த்த நம்பர் ஆஃப் போஸ்டரை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்குற சென்னையில் பார்க்குற போஸ்டர்கள் விதமாக ஓடுது. அதில் ஒரு எம்எல்ஏ போடுறார், தென் சென்னையின் கிங் மேக்கர்னு ஒரு எம்எல்ஏவை சொல்லிக்கிறாங்க. ஸோ அவர் தான் விஜயை கிங் ஆக்குனாரான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி போஸ்டர்கள்னால் கட்சிகள் கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்திருக்கா சார்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார், திமுக அதிமுக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் பெயரும் இது பேட்டியோ வராது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் திமுககாரங்க கூட பேச முடியாது. உங்கள் பெயர் ஏதாவது விஷயத்தில் வந்தால் கட்டம் கட்டப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுடன் ஆன ஒரு தலைவராகத்தான் மக்கள் விஜயை பார்த்துருக்காங்க. நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படி எடுத்துக்கலாமே சார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னா இவருடைய சினிமா பலமும் இவர் தன்னுடைய இமேஜையும் பில்டப் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னால் பல நடிகர்கள் வந்திருக்காங்க. சரத்குமார்லேருந்து பாக்யராஜ் வரைக்கும் டி ராஜேந்தர்னு பலர் வந்து, கமலஹாசனே வந்து வாங்கலை. ஸோ மக்கள் இவரை இன்னொரு ரஜினிகாந்தாக, இன்னொரு எம்ஜிஆராக, இன்னொரு ஜெயலலிதாக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை, அஃப்கோர்ஸ் இவர் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதை வெள்ளை அறிக்கையே வேணாம் சார், பட்ஜெட்டில் கடைசி பக்கம் இருக்கும். அதில் பார்த்தால் ரெவென்யூ டெபிசிட் 47,000 கோடி, கடன் வட்டி, பழைய கடனுக்கு வட்டி 70,000 கோடி. ரெவென்யூ டெபிசிட்னா என்ன? நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் வாடகை ப்ளஸ் இது அரிசி பருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா அதுக்கு பேர் ரெவென்யூ டெபிசிட், வருமான பற்றாக்குறை. மற்ற வேலைக்கு கடன் வாங்கி நீங்கள் செய்யலாம். பைக்கு வாங்குறீங்க, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு, பட் உப்பு புளி வாங்குறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா எத்தனை நாளைக்கு உங்களால் வாழ முடியும்? ஸோ போன ஆட்சி வெளியிட்டு போகிறப்ப 10.7 கோடி மாத்திரம் இல்லாமல் ரெவென்யூ டெபிசிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பர்டனே 1,10,000. ஸோ எந்த ஒரு பெரிய திட்டமும் அவரால் செய்ய இயலாது. இதை கட்டுப்படுத்தணுன்னா டாஸ்மாகில் லீக்கேஜ்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸில் 2 முதல் 3% ஆஃப் ஜிடிபின்னார். இன்னைக்கு 33 லட்சம் கோடி ஜிடிபின்னா 3% போட்டால் 99,000 கோடி. நம்ம ரெண்டுமே வேணாம், 60,000 கோடி வச்சாலே மாதத்துக்கு 5,000 கோடி. அதே மாதிரி இது மணல், கல் குவாரிகள் மற்றும் கிரானைட், மார்பிள் குவாரிகள்லையும் மாதம் 5,000 கோடி எடுக்கலாம். இந்த ரெண்டையும் பண்ணினால் முடியும். பட் செய்யும் மனப்பான்மை, தைரியம் இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் டெல்லிக்கு 2 நாள் முன்னாடி போன அவருடைய தனி விமானத்தில் 2 தொழிலதிபர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஆந்திராவைச் சேர்ந்த ஒய்எஸ் அனில் ரெட்டி, அவர் ஆந்திர டாஸ்மாக் சப்ளையில் ஏற்கனவே சிக்கலில் உள்ளவர். இன்னொருவர் கனிமவள தொழிலில் உள்ள விஷ்ணு ரெட்டி, இவர்னு போட்டிருக்கேன். கனிமவளம் அவர் ஆந்திராவில் பண்ணினாலும் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2வும் ஈக்குவலாக பண்ணால் தான் நல்ல கிரானைட்டு கிடைக்கும், நல்ல குவாரி கிடைக்கும். ஸோ இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறப்ப வருமானம் ஆட்சிக்கு வரா மாதிரி செய்வாரா? இந்த 2ஐ தவிர வேற எங்கேயும் பெரிய
ஸ்கோப் கிடையாது. கட்டுமானத்தில் பண்ண முடியும், பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுங்கிறது தெரியாது. ஸோ இதை உடனடியாக வேற ஒன்றும் வேணாம் சார். திமுக ஜனவரி மாதம் ஒரு சர்க்குலர் போட்டு போயிருக்கு, ஒரு ஜீவோ போட்டு போயிருக்காங்க. 2014 முதல் 26 வரை செய்யப்பட்டுள்ள அனைத்து குவாரி முறைகேடுகளும் டன்னுக்கு 15 ரூபா கொடுத்து கட்டிட்டால் அவை ரெகுலரைஸ் செய்யப்படும். நீ சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டவை எல்லாம் சட்டப்பூர்வம் ஆக்கிறதுக்காக ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இதில் அரசுக்கு வர வேண்டிய 30,000 கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் 750 கோடி கட்டினா போதும். இதை ஒன்றை தடுத்துட்டு அதை வசூல் செய்தாலே பெரிய அமௌண்ட் வரணும். ஸோ இதையெல்லாம் செய்வாரா? நம்பிக்கை வரா மாதிரி கடந்த 20 நாட்கள் செயல் நமக்கு தெரியல. பெரிதாக தவறு நடக்கலை, பட் இவர் கூட யாரை வச்சிட்டு இருக்காரு, யார் யாரோடு எங்கே மீட்டிங் நடக்குதுங்கிறத ஒரு விமர்சகராக பார்த்தால் பெரிய நம்பிக்கை வரவில்லை. நேற்றைய பேச்சும் டெல்லி இல்லை. ஸோ இதையெல்லாம் டெய்லி அண்ணாமலை மீட்டிங் இது ப்ரெஸ் மீட் போட்டு கொடுத்தார் என்றால் விஜயால் ஆட்சி செய்வது கடினம். இன்னொன்று, சட்டசபையில் 120 130 பேரை வச்சுக்கிட்டு 100 பேர் கேள்வி கேட்டால், போன ஆட்சியில் திமுக வர்றப்ப ஆண்டுக்கு 100 நாள் குறைந்தபட்சம் நடத்துவேன்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகளில் 150 நாள் தான் நடத்துனாங்க. ஸோ இப்போ எதிர்க்கட்சி இவ்வளோ இருக்கிறப்ப இவர் சட்டசபையிலும் இவர் வெளியிலையும் பேச மாட்டேங்கிறார், சட்டசபையிலும் கேள்வி பதில் சொல்லாமல் எதையோ ஓட்டிட்டு தான் வந்திருக்கார். ஸோ அண்ணாமலை வெளியில் வந்து தினசரி கேள்விகள் எடுத்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ், டிவிகே விமர்சனம் என்று வைத்தால் அடுத்த ஓரிரு 6 ஆண்டுகளில் விஜய் அவங்க 2 பேர் வழக்கை சந்தித்து கொண்டிருப்பார். விஜய்க்கு அடுத்த ஆப்ஷன் ஆட்சியை இந்த மாற்றங்கள் செய்யும் நேரத்தில் ஏற்கனவே சிபிஐக்கு செந்தில் பாலாஜி வழக்கை அனுப்பிவிட்டார். அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக KN நேரு பேரில் 3 வழக்குகள், 1 கேஷ் ஃபார் ஜாபு, இது டிரான்ஸ்ஃபருக்காக கேஷு, 3வதாக இது PF ஃபண்டு என்று வாங்கின இது 3 இது போட்டால் அதுக்கு இடி ரெய்டு வந்தால் இன்னும் பல வழக்குகள் வரும். அதை மணல் குவாரியில் 37 கோடி ரூபாய் 38 கோடி ரூபாய் அரசாங்க கணக்கில் வரவு வைத்துட்டு எடுக்கப்பட்ட 5 மாவட்டத்தில் 4780 கோடின்னு இடி சொல்லியிருக்கு. அதுக்கு இன்னும் இது போடல. இதையெல்லாம் போட்டு 4 முதல் 5 முன்னாள் அமைச்சர்களை அடுத்த இந்த மாத எண்டுக்குள் கைது செய்தால் திமுக கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை வரும். நேற்றைக்கு திருச்செந்தூர் கோவிலில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் மாற்றுவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. திருச்செந்தூர் கோயிலில் திரு சிவந்தி இது HCL சிவநாடார் அவர்கள் 300 கோடியும், அந்த கோயிலுக்கு நிதியில் 150 கோடியும் கடந்த 3 வருடங்களில் காலி செஞ்சுருக்காங்க. 450 கோடி. அந்த கோயிலின் தக்காராக இருப்பவர் திரு அருள்முருகன் சொல்லி சேகர் பாபுவுடைய மகன் நிறுவனத்தின் பார்ட்னர். 15ஆம் தேதி அன்னைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் அவர் மாற்றப்படவே இல்லை, இன்று வரை மாற்றப்படவில்லை. இந்த மாதம் 15 விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வீடியோ வர அங்கே ஸ்பெஷல் டிக்கெட் என்று போட்டதில் கணக்கில் சேர்க்காமல் 25 லட்சம் ஒரு தற்காலிக ஊழியரிடம் பிடிபட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதாக தெரியல. இப்போ அமைச்சர் போய் ஆய்வு பண்ணி அங்கே உள்ள அமைச்சர் அங்கே அர்ச்சகர் இல்லை, அவர் அர்ச்சகர் இல்லை. அந்த கோவிலில் திரிசுதந்திரர்கள் என்று சொல்லப்படும் ஸ்தலத்தார்கள், அந்த ஊரை சேர்ந்த 10 தலைமுறைகளாக அந்த கோயிலுக்கு பாத்தியதை உள்ள தலத்தார்கள்னு நம்ம ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறவங்க. அவங்க ஒரு 10 குடும்பங்கள் இருக்குது. ஒரு 100 குடும்பங்கள் இருந்து இன்னைக்கு குறைஞ்சி வந்து ரொம்ப கம்மி. அவர்கள் தரிசனத்துக்கு உதவி சில தொகைகளை பெற்றுக்கொள்பவர்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதை மறைக்க இதை பண்ணாங்களான்னு ஒரு பயம் வருகிறது. இப்போ இது அஃபிஷியலாக மேனகா என்ற ஒரு தற்காலிக இது இப்போ HRNC ஊழியர் 25 லட்சம் ரூபாய்க்கு போலி டிக்கெட் அடித்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாங்களா? இதே மே மாதம் திருச்செந்தூர் இது ராமேஸ்வரம் கோவிலில் லட்டு பிரசாத கடைன்னு சொல்லி ஸ்வீட் ஸ்டாலில், கோயிலுக்குள்ளே இருக்கிற ஸ்வீட் ஸ்டாலில் விற்பனையில் பெரும்பான்மையை தனியார் கணக்கில் கொண்டு போய் 3.45 கோடி தனியார் கணக்கு போயிருக்குன்னு வழக்குகள் நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது ஒரு கோயில்லையும் இப்படி இருக்குது. நேற்றைக்கு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது பிரதமரோடு 10 நிமிஷம் தான் இருந்தார். ஆனால் அடுத்த நாள் காலை
பிரதமருடைய 3 உதவியாளர்கள் தனியாக விஜயை சந்திச்சிருக்காங்க. திரு சோமநாதன் என்ற முக்கிய இவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த மற்றும் டிஎஸ் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு அவருடைய ஐடி 3 பேரும் தமிழர்கள். விஜய் அவ்வளவு எளிதாக ஓப்பன் ஆலன்னு சொல்லிட்டு தன்னுடைய உதவியில் இருக்கிற தமிழர்களை அதன் பிறகு நிதியமைச்சர் பார்த்த பொழுது வெள்ளை அறிக்கைங்கிறது ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சில டேட்டாக்களும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இப்போ ஹெச்ஆர்என்சியுடைய அத்தனை கோயில்லையும் நோண்டினா, அதுவும் சேகர் பாபு ஏற்கனவே சென்னையில் ஒரே ஒரு வெற்றி பெற்ற 2 தொகுதியில் ஒன்று அவருடைய தொகுதியில் தாவேகா வேட்பாளரை தாக்கினார் என்றும் இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர் பாபு இன்னும் 2 அமைச்சர்கள் இந்த மாத கடைசிக்குள் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு கைது வரையும் செல்லலாம். ஸோ திமுக டிஃபென்சிவ்ல போக போக அண்ணாமலை எழுச்சி, அண்ணாமலை விசஸ் விஜய் என்று போவதற்கு வாய்ப்பு அதிகம். மிக்க நன்றி சார்.